ஹலோ சார்ஜ் போடுறதில்ல Hello, good evening everyone. Hello, good evening everyone. So நம்ம இன்னைக்கு வந்து டோர்கம் சராதரன் அவர்கள் எழுதின The Solar Angel அப்படிங்கிற புக்கில் இருந்து நம்ம Duties of Solar Angel அப்படின்னா என்ன, டியூட்டிஸ் ஆஃப் சோலார் ஏஞ்சல் வந்து லாஸ்ட் வீக் வந்து சந்திரபிரியா கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பார்ப்போம். ஸோ சோலார் ஏஞ்சல் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு 30 minute செஷன். ஸோ சோலார் ஏஞ்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு கார்டியன் ஏஞ்சல். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்க்கும் நம்மளை வந்து கார்டியனாகவே அந்த ஏஞ்சல் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் வந்து இசோட்டரிக் சயின்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சோலார் ஏஞ்சலை பற்றி லாஸ்ட் 2-3 வீக்ஸாக வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து அதோட கடமைகள் என்ன, அதோட டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அதோட கண்டினியூஷனை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சோலார் ஏஞ்சலோட கடமைகள் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே டோர்க்கம் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் யுவர் இன்னர் கைடுனா சோலார் ஏஞ்சலை தான் வந்து இன்னர் கைடு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ கார்டியன் ஏஞ்சல்ங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் யுவர் இன்னர் கைடு ரிலீசஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் டு லெட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் இன் விச் யூ ஆர் அண்ட் ஃபார் விச் யூ ஹாவ் அன் இன்டென்ஸ் ஃபீலிங் தட் அன் இன்ஜஸ்டிஸ் பீயிங் டன் டு யுவர் லைஃப் பை இன் ஜென்ரல். அதாவது நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து இருக்கும்போது அந்த சோலார் ஏஞ்சல் அந்த இன்னர் கைடு வந்து என்ன பண்ணுமா, நம்மளோட கடந்த காலத்திலேருந்து நம்மளோட பாஸ்ட்லேருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணி, ஸோ இப்போயே நமக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு இன்டென்ஸ் ஃபீலிங்கை வந்து அது வந்து நமக்கு வந்து நம்ம உணர்றதுக்கு நமக்கு வந்து அது வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் ஒரு இன்னர் கைட் ரிலீசஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் டு லெட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் இன் விச் யூ ஆர். ஸோ என்ன சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கிறத உணர்த்தும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்போ வந்து பாசிபிள், ஸோ நம்மளோட லைஃப் வந்து பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ், அதாவது நம்மளோட செயல்கள், எண்ணங்கள், உணர்வுகள், நடத்தைகள் எல்லாத்துலேயுமே வந்து அழகு, பியூட்டி இருக்கணும், குட்னஸ் நன்மை பயக்கிறதா இருக்கணும், ரைச்சியஸ்னஸ்னால் நியாய தர்மத்தோடு இருக்கும்போது தான் அந்த சோலார் ஏஞ்சல் வந்து நம்ம கூட கனெக்டடாக வந்து அது வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கனெக்டடாக இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து நமக்கு லைஃப்பில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடியதோட இந்த சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட கடந்த காலத்துலேருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸை அந்த சோலார் ஏஞ்சல் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. Often our inner guide gives us certain instructions through the form of a friend, teacher or a wise man or by showing us symbols and writings. அதாவது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு அப்போ அந்த இன்னர் கைடு அந்த சோலார் ஏஞ்சலானது வந்து நமக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து சில நண்பர்களை நம்மக்கிட்ட அனுப்புறது மூலமாகவும், நம்ம ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சரையோ அல்லது வைஸ்மேன் அப்படின்னா சிறந்த ஞானம் அடைந்த மனிதர்களையோ நாம் பார்க்கறது மூலமாகவும், சில சிம்பிள்ஸ், சில ரைட்டிங், சில எழுத்துக்கள் மூலமாகவும் நமக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து மேபி நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருக்கலாம். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஏதோ ஒரு டிஃபிகல்ட் டைமில் வந்து நமக்கு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணி நமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம், நமக்கு சில அவங்க வந்து அந்த ஹெல்ப் வந்து பண்ணி நம்ம அந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் வந்து பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்ம சில பேரை எனக்கு வந்து நீ ஏஞ்சல் மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம வந்து சம்டைம்ஸ் சொல்லுவோம். அல்லது நம்ம வந்து அந்த மாதிரியான டிஃபிகல்ட் டைமில் வந்து நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சரை வந்து நம்ம வந்து மீட் வந்து நம்ம பண்ணலாம். அல்லது வைஸ்மேன் அப்படின்னா ஞானம் அடைந்த
மனிதர்களை வந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து சில குறியீடுகள் மூலமாகவும் சில ரைட்டிங்ஸை வந்து நம்ம வந்து பார்க்குறது மூலமாகவும் அந்த சோலார் ஏஞ்சல் வந்து நமக்கு வந்து கைட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஒரு 3.5 இயர்ஸ்க்கு முன்னாடி சில ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸில் வந்து சில இஷ்யூஸ்லாம் வந்து நமக்கு வந்து இருக்கும்போது எனக்குள்ளே வந்து ஒரு தாகம் இருந்துச்சு. ஸோ என்ன இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலில் வந்து நம்ம சேரணும், அதில் எந்த விதமான ஒரு பாலிட்டிக்ஸோ அல்லது அடுத்தவங்கள வந்து காயப்படுத்துறது, அழிக்கிறது, அவங்கள மிதித்து நம்ம மேலே வர்றது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத ஒரு உண்மையிலே இந்த மனித சமுதாயத்துக்கு வந்து சேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு தேடுதலில் இருக்கும்போது தான் எனக்கு கல்கட்டாவில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து டோர்கம் சராதரனோட எழுதின ஒரு புஸ்தகத்தை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணார். ஸோ அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட எனக்கு வந்து அந்த புஸ்தகம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தெல்லாம் அது வந்து உண்டு பண்ணலை. ஸோ அதுலேருந்து ஒரு 10 days 15 days கழித்து அவர் இன்னொரு புஸ்தகத்தை அதே ஆத்தர் எழுதின இன்னொரு புஸ்தகத்தை வந்து எனக்கு தரும்போது தான் அதுக்கு ஒரு 1 yearக்கு முன்னாடி வந்து ஒரு 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 இன்ஸ்ட்ரக்டர் வந்து இந்த குருவை பற்றின டீச்சிங்ஸை எனக்கு சொன்னது வந்து ஞாபகம் வந்தப்போ எனக்கு நிறைய விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணி அந்த புத்தகத்தை வந்து நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ படிக்க ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 15 வருஷங்களாக ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி, நம்மளோட பர்சனல் லைஃப்லையும் சரி இருந்த நிறையா கேள்விகளுக்கு வந்து அந்த புஸ்தகத்தின் மூலமாக எனக்கு வந்து விடை கிடைச்சதை வந்து என்னால் வந்து உணர முடிந்தது. ஸோ அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து அந்த புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டோர்கம் சராதரன் மாதிரியான ஒரு கிரேட் டீச்சர் எழுதின புத்தகத்தை வந்து நம்ம வந்து படிக்கிறோம். அப்போ நம்ம வந்து அப்போ அந்த புத்தகம் நம்ம வந்து படிக்கும்போது அந்த ஒரு 15-20 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் நமக்கு வந்து வேணும், தன்னலமற்ற சேவை செய்யக்கூடிய ஒரு டீச்சர் கீழே நம்ம வந்து ஒர்க் பண்ணணுங்கிறது வந்து ஸோ இவர் தான் வந்து அந்த சரியான நபர் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து ஸோ இமீடியட்டாக நம்ம வந்து அவங்கள வந்து கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் வந்து நிறையா வந்து சேஞ்சஸ் வந்து கிடச்சிது. ஸோ அப்போ அதை தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆஃபன் அவர் இன்னர் கைட் கிவ்ஸ் அஸ் சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் த்ரூ த ஃபார்ம் ஆஃப் அ ஃப்ரெண்ட், டீச்சர் ஆர் வைஸ் மேன் ஆர் பை ஷோயிங் அஸ் சிம்பிள்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் இட் எக்ஸ்பிளைன்ஸ் அண்ட் இப்போ ஸோ இதே எக்ஸாக்டாக இதே தான் உங்களுக்கு நடந்துருக்கணுங்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து லைஃப்பில் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலோ அல்லது ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை படிக்கும்போதோ அது உங்கள் வாழ்க்கையவே வந்து பாசிட்டிவாக புரட்டி போடுற மாதிரி உங்கள் லைஃப்பில் சம்பவங்கள் நடந்திருக்காங்கிறத பாருங்கள். அந்த மாதிரி நடந்திருந்தால் அந்த டைமில் வந்து நமக்கு வந்து அந்த சோலார் ஏஞ்சலோட ஒரு ஒரு இம்பேக்ட்னால தான் நமக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் இட் எக்ஸ்பிளைன்ஸ் அண்ட் கிளாரிஃபைஸ் டு அஸ் சம் பேசேஜஸ் ஃப்ரம் த ஏஜ்லெஸ் விஸ்டம் விச் வேர் பசிலிங் அஸ் ஃபார் அ லாங் டைம். ஸோ இதான் வந்து சொல்கிறேன், நம்ம லைஃப்பில் வந்து நிறையா ஆண்டுகளாக வந்து நமக்கு இருந்தக்கூடிய பல சந்தேகங்களுக்கு வந்து அதுக்கு வந்து நமக்கு வந்து விடை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இட் சம்டைம்ஸ் கிவ்ஸ் அஸ் த என்டையர் எக்ஸ்பிளனேஷன், சம்டைம்ஸ் இட் கிவ்ஸ் அஸ் அ ஃபியூ கீஸ் அண்ட் லெட் அஸ் ஃபைண்ட் த ரெஸ்ட். சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குங்கிறத சொல்கிறாங்க. சில சமயத்தில் வந்து ஒரு கீ இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து மற்றதை வந்து நீங்கள் வந்து தேடி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே டோர்கம் வந்து அது வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இன்னொரு டியூட்டிஸ் ஆஃப் சோலார் ஏஞ்சல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the solar angel often introduces other experiences than what the senses present and this becomes the pure path of knowledge for initiates. ஸோ இந்த வார்த்தைகள் வந்து ஒரு கடினமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அவர் சிம்பிளாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து 6 அறிவு வந்து நமக்கு வந்து இருக்குது, 6 புலன்கள் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ கண்ணால் பார்க்குறது, உணர்றது, கேட்குறது, தொடு உணர்ச்சி, பகுத்தறிவு, இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து 6 சென்சஸ் மூலமாக தான் நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன சென்சஸ்ஸு, கண்ணால் நம்ம வந்து பார்க்குறோம், படிக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ சில விஷயங்களை வந்து காதால் வந்து நம்ம வந்து கேட்குறோம், சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஸ்மெல் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ சில இடத்துல வந்து ஸோ எனர்ஜி வந்து சரியில்லாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல் இருக்கிறத வந்து நம்ம வந்து உணர முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுவைக்கிறது மூலமாக நம்ம வந்து உணர்ந்து வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தொடு உணர்ச்சி மூலமாகவும் நிறைய விஷயத்தை வந்து நம்ம வந்து கற்றுக்குறோம். ஸோ அதை தாண்டி வந்து மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசமான அந்த எதனாலும் வந்து பகுத்தறிந்து பார்த்து நம்ம முடிவு செய்து கொள்ளக்கூடிய அந்த புலன்கள் வந்து அந்த ஒரு சென்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 6 அறிவை பயன்படுத்தி தான் நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த புலன்களை தாண்டி
நம்ம கண்ணால் பார்க்காமையோ காதால் கேட்காமையோ நுகராமையோ சுவைக்காமையோ தொடு உணர்ச்சி இல்லாமையோ நம்ம எதையுமே வந்து அனலைஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்காமையும் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நேரடியாக டைரெக்டாக வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எப்போ பாசிபிள் அப்படின்னா சோலார் ஏஞ்சலோட கனெக்ஷனோட நம்ம இருக்கும்போது அந்த சோலார் ஏஞ்சல் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து இதை ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் when any sense is really developed on a plane to its possible perfection, the corresponding sense on a higher plane begins to form, to unfold and to function, and thus conveying a new range of experience of knowledge to one. So அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த புலன்கள் இந்த சென்சஸ் இந்த புலன்களை பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயங்களை வந்து அது மூலமாக தான் இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து வாழ்கிறோம். அப்போ நமக்கு ஒவ்வொரு சென்சஸும் டெவலப் ஆக இன்னர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் சென்சஸும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ சோலார் ஏஞ்சலோட டியூட்டி ஒன் ஆஃப் த பிரைமரி டியூட்டியை வந்து ஸோ இதை வந்து சொல்கிறாங்க. இந்த 6 புலன்களை தாண்டி அந்த 6 அறிவை தாண்டி வேறு சில அதாவது நம்ம இந்த கண்ணால் பார்க்காம கேட்காம உணராமல் தொட்டு பார்க்காமையும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து உணர்ந்துக்க முடியும். அதுக்கு வந்து சோலார் ஏஞ்சல் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து அங்கங்கே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு என்ன பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து the developing unfolding human soul is the monad plus the level of development with which he is identified. What is the solar angel really doing? It is trying to awaken the sleeping monad. Monad அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட இருந்து டிவைன் ஸ்பார்க்கு ஸோ டிவைன் ஸ்பார்க்லேருந்து நம்ம சோல் இதெல்லாமே வருது அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வர்றதுல ஒரு இதுதான் வந்து நம்ம ஒரு மொனாத் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மொனாத் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஹியூமன் பீயிங்கோட எசன்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ மேன் அப்படிங்கிறத வந்து அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம உணர்வுகளாலும் எண்ணங்களாலும் நம்ம இந்த ஃபிசிக்கலால் மட்டுமே நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நாம் என்றாலே இந்த உணர்வு இந்த எண்ணங்கள் இந்த உடல் தான் அப்படிங்கிறத தாண்டி நாம் வந்து அந்த கடவுள்கிட்ட இருந்து வந்து அந்த டிவைன் ஸ்பார்க் அந்த மோனாத் தான் நாமங்கிறது வந்து இந்த உணர்வு கிடையாது, இந்த எண்ணங்கள் கிடையாது, இந்த ஃபிசிக்கல் வந்து கிடையாது. ஸோ அதை தாண்டி வந்து அந்த கடவுளோட ஒரு வடிவமான அந்த மொனாத் தான் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து உணர்றதுக்கு அந்த தூங்கி கொண்டிருக்கின்ற அந்த மோனாதை வந்து உணர்றதுக்கு இந்த சோலார் ஏஞ்சலோட கனெக்ஷன் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறத சொல்கிறாங்க. Solar angel, according to his aspiration, demand, karma and conditions under which he lives. It stands in a man as a shining standard of achievement and mastery. அதாவது solar angel according to his inspiration, demand, karma. ஸோ ஒருத்தங்க வந்து அவங்க எவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தோம் அவங்களுக்கு அந்த மாதிரி தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்லீப்பிங் மோனாடை வந்து அவங்க வந்து அவேக்கன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாகம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறது தான் டிமாண்டுங்கிற வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்தும் ஸோ அவங்களோட கர்மாவை பொறுத்தும் இது வந்து நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து சும்மா வந்து நம்ம ஒரு 2 நாள் கோர்ஸ் போனால் எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிரும், அல்லது ஒரு 3 hours செஷன் அட்டன் பண்ணால் நமக்கு எல்லாமே வந்து கிடச்சிரும் அப்படிங்கிறது வந்து அது வந்து கிடையவே கிடையாது. அது வந்து நம்ம தேட 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 அது இன்னும் நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறதா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அதை தான் வந்து டோர்கம் சராதரன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்மீகத்தில் வந்து நம்ம தேடிக்கிட்டே போகிறதுக்கு வந்து சம்மிட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து குறிக்கிறாங்க. சம்மிட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு மலை உச்சி அல்லது ஒரு உச்சி உயரமானது அப்படிங்கிறத தான் வந்து சம்மிட் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட், ரஷ்யன் பிரசிடென்ட், சைனீஸ் பிரசிடென்ட், பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர், ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி வல்லரசு நாடுகள்லாம் வந்து கலந்து கொள்ளக்கூடிய மீட்டிங்கை வந்து பொதுவாக வந்து சம்மிட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸோ அதை விட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய அந்த ஹைரார்கியல் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மீட்டிங் வந்து கிடையாது. ஸோ அதுதான் வந்து டாப் மோஸ்ட் அதனால தான் அதுக்கு பேர் வந்து சம்மிட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த உலக நாடுகளோட தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மீட்டிங்கை சம்மிட் உச்சி மாநாடு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து டோர்கம் சராதர் வந்து சம்மிட், அதாவது நம்ம ஆன்மீகத்தில் வந்து ஒரு தேடி 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 ஒரு உயரத்தை வந்து நம்ம வந்து அடைஞ்சிருவோம். இந்த சம்மிட்டை போய் நம்ம அடைஞ்சதுக்கப்புறமா ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இன்னொரு உயரம் வந்து தெரியும்.
ஸோ அதை நோக்கி நீங்கள் வந்து போய்கிட்டே இருக்கணும். ஸோ அங்கே போனோன்னே இன்னொரு உயரம் வந்து தெரியும், அதை நோக்கி நீங்கள் வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ உதாரணமாக வந்து எப்படின்னா இங்கே என்ன போட்டிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்லீப்பிங் மொனாடை வந்து நீங்கள் அவேக்கன் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்க, நமக்கு அந்த ஆஸ்பிரேஷன் வேணும், அந்த தேடுதல் வேணும், டிமாண்டு இருக்கணும், ஸோ கர்மா இருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஆஸ்பிரேஷன் அண்ட் டிமாண்டு தான் அந்த ஆன்மீகத்துக்கான அந்த தாகம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே டோர்க்கம் வந்து அதை எப்படி சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு புத்தாவை வந்து நீங்கள் பார்த்து ஸோ அவர் மாதிரியே நீங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சில முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க. ஸோ எடுத்து அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம புத்தா மாதிரியே நம்மளும் ஆயிரும், அச்சீவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போனோடனே அதை விட ஒரு மிகப்பெரிய இன்னும் உயர்ந்த புத்தா வந்து இருப்பாங்க, அதை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி உங்களோட தேடுதல் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை அடைந்ததுக்கு அப்புறமா இன்னும் அதுக்கு மேலே ஒரு புத்தா மாதிரி ஆகணும். ஸோ அப்போ இது வந்து ஒரு இன்ஃபினிட் ட்ராவல் தான் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த ஆஸ்பிரேஷன் அந்த டிமாண்டு இருக்கிறவங்ககிட்ட தான் வந்து இந்த அவேக்கனிங் மோனாத் அல்லது வந்து அந்த சோல் இன்ஃபியூஷன், அந்த செல்ஃப் ரியலைசேஷன், சோல் ஆக்சுவலைசேஷன் இது எல்லாமே வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கர்மாவும் அதில் வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ சோலார் ஏஞ்சலோட கனெக்ஷன் நமக்கு இருந்தால் தான் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து பாசிபிள். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாரையும் நம்ம ஆன்மீக பாதைகளெல்லாம் நம்ம வந்து கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ காசு வச்சுருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் அப்படின்னாலே வந்து பணத்தை வச்சு தான் அதை மதிப்பிடுறாங்க. ஸோ ஆன்ஷியன்ட் டைமில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரு குருக்கு சேவை செய்யும்போது அவங்களுக்கு ஆன்மீகம் வந்து கொடுக்குறாங்க. பட் இன்றைக்கி வந்து இந்த ஸ்பிரிச்சுவல்ங்கிறது வந்து ஒரு கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ மணி இருந்தால் தான் அந்த இதை வந்து நம்ம படிக்க முடியும் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதே சமயத்தில் வந்து பணம் வச்சுருக்கிற எல்லாரும் வந்து நம்ம படிக்கலாம் வந்து வர்றது வந்து கிடையாது. சம்டைம்ஸ் வந்து பார்த்துருப்போம், பணமே இல்லாதவங்க கூட எங்கேயோ அங்கங்கே மணி வந்து பிரட்டிட்டு வந்து அவங்க அந்த இதை படிச்சுட்டு நல்லா ஒரு உயர்நிலைக்கு வர்றதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் வந்து நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க அதை பக்கமே வரமாட்டாங்க, அவங்கக்கிட்ட போய் அதை நம்ம வந்து பேசவே வந்து முடியாது, அவங்க வரவே மாட்டாங்க. ஸோ அப்போ பணம் இருக்கிறனால மட்டும் ஒருத்தவங்க ஆன்மீகத்தில் வர முடியாது. இங்கே சொன்ன இந்த ஆஸ்பிரேஷன் அந்த டிமாண்ட் இருந்து அந்த தாகம் எனக்கு வந்து இதை அடையணும் அப்படிங்கிற அந்த தாகம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து ஆன்மீகமாக முன்னேற முடியும். அதுக்கு மிக முக்கியமான பங்கு வந்து அந்த சோலார் ஏஞ்சலோட கனெக்ஷன் நமக்கு வந்து இருக்கணும். ஸோ அப்போ நம்ம இந்த இதுக்கு பாதைக்கு அனுப்பக்கூடிய ஒரு மிக முக்கியமான டியூட்டி வந்து சோலார் ஏஞ்சலுக்கு இருக்கிறத வந்து டோர்க்கம் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அவர் அப்டக்கிள்ஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மாஸ்டர்ஷிப். ஸோ நமக்கு லைஃப்பில் வந்து நமக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வருதோ ஸோ அந்த டைம்லலாம் வந்து நம்ம அந்த ஆன்மீகத்தை நோக்கி நம்ம வந்து போக ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் அவர் விஷன்ஸ் அண்ட் லேபர் ஆர் விண்டோஸ் த்ரூ விச் த சோலார் ஏஞ்சல் கேன் ஷைன் ஃபோர்த் இன்டு அவர் டார்க்னஸ். ஸோ அப்போ அந்த ஸோ இது நமக்கு ப்ராக்டிக்கலாகவே நமக்கு வந்து தெரியும். இந்த இங்கிலீஷில் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்போ வந்து ஒரு லிட்டரலாக வந்து கடவுளை தேடி நம்ம வந்து எப்போ நம்ம வந்து போகிறோம், நம்ம லைஃப்பில் வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கும்போது இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே இல்லைங்கும் போது தான் அந்த கடவுளோட ஞாபகம்லாம் நமக்கு வந்து வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நல்ல நிலைமையில் இருக்கும்போது நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அதை நான் என்னோட சொந்த உழைப்பில் தான் வந்து முன்னேறினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறத வந்து பார்த்துருப்போம். அதே சமயத்தில் நம்மக்கிட்ட எதுவுமே செய்ய முடியாது, ஒன்றுமே நம்மகிட்ட இல்லை, நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எதுவுமே நமக்கு இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த கடவுளை தேடி நம்ம வந்து போகிறத பார்ப்போம். ஸோ கடவுளுங்கிறது வந்து இங்கே என்னென்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அவர் ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மாஸ்டர்ஷிப். ஸோ அப்போ நம்ம எப்பெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு டிஃபிகல்ட்டில் இருக்கமோ அவர் விஷன்ஸ் அண்ட் லேபர் ஆர் த அப்போ அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கும்போது இப்போ நம்ம இதுலேருந்து எப்படியாவது வந்து நம்ம வந்து வெளியில் வந்துடணும் அப்படிங்கிற அந்த விஷன் அந்த நோக்கத்தை வந்து வச்சுருப்போம். ஸோ லேபர் அப்படின்னா என்னென்னா அதுக்கு நம்ம கடுமையாக வந்து நம்ம உழைக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த விஷனும் அந்த லேபரும் தான் வந்து நமக்குள்ளே ஒரு அந்த ஜன்னலுக்குள்ளே வந்து அப்படி எப்படி காற்று நுழையுதோ ஸோ அந்த விஷன் அண்ட் லேபர் தான் வந்து அந்த விண்டோஸ் அந்த சோலார் ஏஞ்சல் வந்து தன்னோட ஒளியை வந்து நம்மக்கிட்ட வந்து பாய்ச்சக்கூடிய அந்த ஜன்னல் தான் வந்து அந்த விஷன் அண்ட் லேபர் அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் சராய் வந்து சொல்கிறாங்க. ஸோ இட் ஸ்டாண்ட்ஸ் அஸ் த ஐடியல் இமேஜ் டுவர்ட் விச் வி ஸ்ட்ரைவ், இட் இஸ் நாட் டெட் இமேஜ் பட் ஓகே. ஸோ இங்கே சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து சோலார் ஏஞ்சல் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம அதோட ஒளியை நம்ம மேலே வந்து பாய்ச்சுது. ஸோ அப்போ அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் நம்ம ஆன்மீகத்தை நோக்கி போகணுங்கிற அந்த இன்ஸ்பிரேஷன் அண்ட் டிமாண்ட் நமக்கு வரும்போது
சோலார் ஏஞ்சல் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அதற்கு தேவையான லைட்டை நம்மக்கிட்ட கொடுத்து நம்மளை அதை நோக்கி வந்து போக வைக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்காக வந்து கஷ்டப்பட்டால் தான் ஆன்மீகம் அடையணுமா அப்படிங்கிறது வந்து கிடையாது. அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க, சோலார் ஏஞ்சல் இஸ் த கார்டனர், அது வந்து ஒரு தோட்டக்காரன் மாதிரி அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி இப்போ வந்து அதுக்கு இங்கே டோர்கம் சார் வந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மரத்தை வந்து நம்ம வந்து விதைக்கிறோம். ஸோ விதையாக நம்ம போடுவோம், தண்ணி ஊற்றுவோம், அதை பண்ணுவோம், அது ஏதோ ப்ராசஸ்லாம் இருக்கும். அது அப்படியே வளர்ந்து வரும். ஒரு 5 வருஷம் அல்லது இப்போ ஒரு மரம் வந்து ஒரு 10-12 வருஷம் வந்து அது வந்து அது பலன் கொடுக்குது. அப்படி பலன் கொடுக்குறதோட வயது வந்து ஒரு 12-13 வருஷம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு வந்து அதை வந்து நம்ம எதோ செஞ்சு மெயின்டைன் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு தோட்டக்காரன் வந்து வேணும். ஸோ அப்போ அந்த 6-7 வருஷத்துக்கு அப்புறம் அதை நல்லா அந்த வேரெல்லாம் ஊன்றதுக்கு அப்புறமா அதுக்கு எதுவுமே வந்து தேவையில்லை, நம்ம எதுவுமே செய்யாட்டி கூட அது தானாகவே அந்த தண்ணி எடுத்துக்கும். அது வந்து அந்த என்ன பலனை வந்து அது வந்து கொடுக்கணுமோ அதை வந்து கொடுக்கும். அப்போ ஒரு 6வது-7வது வருஷம் வந்து அந்த தோட்டக்காரன் வந்து அந்த மரத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. தானாகவே வளரும், அது பலன் கொடுக்கும். அதுக்கப்புறம் 12-13 வருஷம் கழித்து அதோட வேலையை வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணிடும். அப்போ அந்த மாதிரியான தோட்டக்காரன் தான் வந்து சோலார் ஏஞ்சல் அப்படிங்கிறத வந்து டோர்கம் சார் வந்து இங்கே நமக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஹியூமன் பீயிங் வந்து அந்த கடவுளை நோக்கி அந்த சோல் ஆக்சுவலைசேஷன் அல்லது அந்த செல்ஃப் ரியலைசேஷன் பாதையில் போகிறத புஷ் பண்ணுறதை மட்டும்தான் அந்த சோலார் ஏஞ்சல் வந்து பண்ணும். ஒரு கட்டத்தில் அவங்க போனதுக்கு அப்புறமா தானாகவே அவங்களே வந்து தன்னோட சொந்த முயற்சி செய்து அந்த செல்ஃப் ரியலைசேஷனை வந்து அடைவாங்க. அப்போ அந்த ஒரு தோட்டக்காரன் மாதிரி தான் அந்த சோலார் ஏஞ்சலோட பங்கு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனுக்காக நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்து வந்திருப்போம். ஸோ இங்கே நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுக்கப்புறமும் கூட நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்து வரலாம். ஸோ அப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ நம்ம சொந்தக்காரங்களோட கேள்வி பண்ணலாம், நீங்கள் யோகாலாம் நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் யோகா ஸ்கூலுக்குலாம் நீங்கள் வந்து யோகாலாம் நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் யோகா ஸ்கூலுக்குலாம் நீங்கள் வந்து போகிறீங்க, ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கேலி பேசுவாங்க. அல்லது நமக்கே கூட அந்த ஒரு சந்தேகம் வந்து இருக்கலாம், ஆனால் நம்ம நல்லா மெடிடேஷன் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணுறோம், ஆனால் நமக்கு ஏன் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, ஸோ அந்த டைம்லலாம் வந்து சோலார் ஏஞ்சல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து அதோட கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு நம்மளை விலகி நின்று பார்த்துட்டே இருக்கும். ஸோ நம்மளே வந்து நம்மளோட சொந்த முயற்சியில் அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றோம் அப்படிங்கிறது வந்து அது வந்து அப்சர்வ் வந்து பண்ணும். ஸோ அதில் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சால் கூட அந்த சோலார் ஏஞ்சல் நமக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணாது. ஸோ நாமளே வந்து அதுலேருந்து கற்றுக்கிட்டு நம்ம வெளியே வந்து நம்ம வந்து அச்சீவ் ஆவோம் அப்படிங்கிறத வந்து ஒரு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அச்சீவ் ஆவோம் அப்படிங்கிறத வந்து டோர்கம் சார் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து சோலார் ஏஞ்சல் வந்து நம்மளோட உயிருக்கே ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது மட்டும்தான் அது இன்க்ளூட் ஆகி நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ மற்றபடிக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருந்தோம்னால அது வந்து எதுவுமே வந்து செய்யாது, நம்மளே வந்து அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருந்தால் கூட நம்ம சில நேரங்களில் ஸோ எல்லாருக்குமே அது வந்து வரும். ஏன்னா இது வந்து ஒரு சைக்கிள் தான். நம்ம லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ், சேட்னஸ் எல்லாமே வந்து ஒரு சைக்கிள் தான். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கும்போது அந்த சேட்னஸ் ஸ்டேஜை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வர்றோங்கிற அந்த மெச்சூரிட்டி வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கும்போது வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான சமயங்கள்லாம் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சோலார் ஏஞ்சல் வந்து ஒரு தோட்டக்காரன் மாதிரி நம்மளை வந்து பார்த்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அது எதுவுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது, நம்மளாவே வந்து நமக்கு நாமே உதவி செய்து நம்ம மேலே வரணுங்கிறத நம்ம வந்து அந்த தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோர்கம் சார் வந்து இன்னொரு இடத்துல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே வந்து உதவி செய்து கொள்ள தெரியலைன்னா கடவுளோட உதவி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிறது வந்து டோர்கம் சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ சோலார் ஏஞ்சலோட ஒன் ஆஃப் த டியூட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தாப்பில் வந்து டோர்கம் சார் என்ன சொல்கிறாங்க, நமக்கு கர்மாவை பற்றி தெரியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. As we think about the law of karma, it becomes clearer to us that the liberation of humanity is possible only when the sense of responsibility is accepted. The brotherhood of humanity is worked out, and the life of each human being is a life of service and sacrifice for others. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து கர்மாவிலேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம லிபரேட் ஆகணும், அதுலேருந்து நம்ம முற்றிலுமாக நம்ம வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா டோர்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த பிரதர்ஹுட் ஆஃப் ஹியூமானிட்டி இஸ் ஒர்க்ட் அவுட்.
ஸோ பிரதர்ஹுட் ஆஃப் ஹியூமனிட்டினா என்ன? இந்த மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி அந்த சகோதரத்துவம் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வரக்கூடிய ஸ்டேஜை வந்து நம்ம கொண்டு வர்றதுக்காக ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் சர்வீஸ் வந்து பண்ணணும், சாக்ரிஃபைசல் சர்வீஸ் வந்து பண்ணணும். அதாவது நம்ம பிறந்ததே வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன், ஆஸ்பிரேஷன், டிமாண்ட் இதை வச்சுட்டு நம்ம வந்து ஃபர்கிவ் பண்ணுறது தான் வந்து உண்மையான அந்த லா ஆஃப் கர்மாவிலேருந்து நம்ம முற்றிலுமாக அந்த கர்மாவோட இம்பேக்ட்லேருந்து நம்ம முற்றிலுமாக நம்ம ரிலீஸ் ஆகக்கூடிய டெக்னிக் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராய் வந்து சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து இந்த சோலார் ஏஞ்சலோட பங்கு என்ன சொல்கிறாங்க? The whole task of our solar angel is to remind us of this Herculean labor and to lead us into the light of cosmic awareness in which a man lays down his life for others. அப்போ ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த உலகம் முழுவதும் வந்து அந்த பிரதர்ஹுட் அப்படிங்கிற அந்த இதை நோக்கி வரணும். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் சகோதரிகள்ங்கிற எண்ணம் வரணும். அதே சமயத்தில் மனிதன் பிறந்ததே வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக மட்டுமே பிறந்திருக்காங்கக்கூடிய எண்ணத்தோடு நம்ம வேலை செய்யணுங்கிற அந்த ஒரு ஹெர்குலியன் லேபர். ஹெர்குலியன் லேபர்னா என்னன்னா, ஹெர்குலிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து ஹெர்குலிஸ் அப்படின்னா வந்து ஒரு திடகாத்தனமான ஒரு மனிதனோட பிக்சரை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கடின உழைப்போடு நம்ம இருக்கிறத அந்த சோலார் ஏஞ்சல் தான் வந்து நமக்கு வந்து ரிமைண்ட் வந்து நமக்கு வந்து பண்ணோம். அப்போ சேவை செய்யக்கூடிய பாதைகளில் இருக்கிறவங்கலாம் சந்தோஷம் வந்து பட்டுக்கலாம். ஓகே ரைட், எனக்கு வந்து சோலார் ஏஞ்சல் வந்து எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து சேவை பாதையில் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பெருமையை வந்து நம்ம பட்டுக்கலாம். நம்ம அதுக்கு கர்வப்பட வேண்டியதில் பெருமையை வந்து நம்ம பட்டுக்கலாம். அப்போ இந்த முக்கியமான பங்கும் வந்து சோலார் ஏஞ்சல், இந்த முக்கியமான கடமை வந்து சோலார் ஏஞ்சலுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. So once we understand the will and purpose of our inner Lord, we enter into the world of causes and liberated from the karma of the three lower worlds. So karma அப்படிங்கிறது என்னது? நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள், செயல்களால் நம்மை நாமே அதை விதைத்து கொண்டு அதற்குண்டான பலன்களை அனுபவிக்கிறதா வந்து அந்த கர்மா. அப்போ இந்த சகோதரத்துவம், இந்த மற்றவங்களுக்கு சேவை செய்யணுங்கிற அந்த எண்ணத்தோட நம்ம அந்த ஒரு ஹெர்குலிஸ் மாதிரி நம்ம லேபரில் வந்து நம்ம வந்து இன்வால்வ் ஆகும்போது அந்த சோலார் ஏஞ்சலோட பர்பஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் இந்த வேர்ல்ட் ஆஃப் காசஸ், ஸோ எதனால இது நடக்குது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நமக்கு விடை கிடைத்து அந்த உணர்வுகள், எண்ணங்கள், உடல் சார்ந்த இச்சைகள் இதிலிருந்து நம்மளால் விடுபட்டு நம்ம முழுமையாக அந்த கர்மாவிலிருந்து நம்ம வந்து லிபரேட் ஆக முடியும். அப்போ நம்ம அந்த சேவை செய்யணுங்கிற அந்த உத்வேகத்தை நமக்கு அதை கொடுக்குறதே வந்து அந்த சோலார் ஏஞ்சலோட ஒன் ஆஃப் த தலையாய கடமை அப்படிங்கிறது வந்து இங்கே டோர்கம் சராய் வந்து இங்கே நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதுதான். அப்போ அது இல்லாமல் என்ன வந்து டோர்கம் வந்து என்ன சொல்கிறாங்க? ஸோ இந்த மாதிரி வந்து அவர் இன்னர் கைட் which is sometimes called the நம்ம இன்னர் கைட், நம்ம சோலார் ஏஞ்சல் ஆனது வந்து the solar angel is a great knight who encourages, inspires, challenges, reveals and strengthens. ஸோ நமக்கு அந்த சோலார் ஏஞ்சல் வந்து அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன அதோட சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சோலார் ஏஞ்சல் வந்து நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுது, இன்ஸ்பயர் பண்ணுது. நம்ம சேலஞ்ச் வந்து நமக்கு வந்து சேலஞ்சுனா எப்படி, அதோட எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம என்ன மாதிரி செய்கிறோம், நம்ம எப்படி நம்ம ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றோம் அப்படிங்கக்கூடிய நம்மளோட நடத்தை, அதான் வந்து அந்த சேலஞ்சுங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ரிவீல்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் செய்கிறது மூலமாக நம்மளோட பொட்டன்ஷியல் என்னங்கிறத ரிவீல் வந்து நமக்கு வந்து பண்ணுது. ஸோ நம்மளை வந்து ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணுதுங்கிறத சொல்கிறாங்க. இட் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் அஸ் த்ரூ அவர் கான்ஷியன்ஸ் வென் வி ஆர் இன் எனி வே இக்னோபிள் ஆர் இன் இக்னோபிள் ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு இழிவான நிலையிலையோ அல்லது ஒரு இழிவான தொடர்புலையோ நம்ம இருக்கும்போது நம்ம மனசாட்சியின் மூலமாக சோலார் ஏஞ்சல் வந்து அந்த சிச்சுவேஷனை நமக்கு வந்து காமிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் அ எம்பாடிமெண்ட் ஆஃப் நோபிலிட்டி பிகாஸ் இட் இஸ் அன் இனிஷியேட் ஆஃப் ஆல் டிகிரிஸ். ஸோ அப்போ அந்த புனிதத்தன்மையோட ஒரு முழு உருவம் தான் சோலார் ஏஞ்சல். அதனால் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு இழிவான சிச்சுவேஷன்லையோ ஒரு இழிவான ஒரு தொடர்புலையோ நம்ம இருக்கும்போது நம்மளோட மனசாட்சி மூலமாக அதை வந்து நமக்கு வந்து காமிச்சு கொடுக்குங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுவும் எப்போ பாசிபிள் அப்படின்னா சோலார் ஏஞ்சலோட கனெக்ஷனோடு நம்ம இருக்கும்போது. அப்போ இதுவும் வந்து சோலார் ஏஞ்சலோட ஒரு தலையாய கடமைகளில் ஒன்று அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து டோர்கம் சராய் வந்து இங்கே வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சோலார் ஏஞ்சல்ங்கிறது வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறத வந்து நம்ம வரும்போது டோர்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆணுக்கு துணையாக இருக்கக்கூடிய சோலார் ஏஞ்சல் வந்து
ஒரு பெண் தன்மையோடு அது வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணோட பெண்ணுக்கு துணையாக இருக்கக்கூடிய சோலார் ஏஞ்சல் வந்து ஒரு ஆண் தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம பல பல ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து இனிஷியேஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நமக்கு வந்து இனிஷியேஷன், ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன், செகண்ட் இனிஷியேஷன், தேர்ட் இனிஷியேஷன், ஃபோர்த் இனிஷியேஷன் சொல்கிறாங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த ஃபோர்த் இனிஷியேஷனில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த சோலார் ஏஞ்சல் நம்மளோட ஹியூமன் சோல், நம்மளோட ஆத்மாவோட அந்த ஒன்று கலக்கிறத தான் வந்து மிஸ்ட்ரி ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் தன்மையுடைய சோலார் ஏஞ்சல் இருக்கும், ஒரு ஆணுக்கு வந்து பெண் தன்மையோட சோலார் ஏஞ்சல் இருக்கும். நம்மளோட ஃபோர்த் இனிஷியேஷன் ஸ்டேஜுக்கு எப்படி வர முடியும்? நீங்கள் வந்து ஒரு 15,000 ரூபா பணம் கட்டி கோர்ஸ் படிக்கிறது கிடையாது. அந்த இனிஷியேஷனுங்கிறது பல ஜென்மங்களாக நம்ம பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ், இன்னும் சில வேர்ச்சுஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம அந்த இனிஷியேஷன் அடைவோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த ஃபோர்த் இனிஷியேஷன் டைமில் நான் அந்த சோலார் ஏஞ்சலானது வந்து நம்மளோட ஹியூமன் சோலோட ஒன்று கலக்கிறது தான் வந்து மிஸ்ட்ரி ஆஃப் வெட்டிங் அல்லது மேரேஜ் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சரையா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதும் வந்து அந்த சோலார் ஏஞ்சல் நமக்கு இருக்கும்போது தான் நம்ம அந்த மாதிரி இனிஷியேட் ஆக முடியுங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இன்னும் வந்து வர்ற ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் இந்த சோலார் ஏஞ்சல்ங்கிறது வந்து ஒரு பெரிய புக். ஸோ இதுலேருந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸை, இசோட்டரிக் இன்ஃபர்மேஷன்ஸை நானும் சந்திரபிரியாவும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ நம்ம இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நம்ம மித்த விஷயம் சோலார் ஏஞ்சல் பற்றின இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற பற்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சந்திரபிரியா வந்து ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி புக்கை வந்து எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.